திருமண ஆராதனை என்கிறது ரெண்டு பேருக்கு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கும்போது தான் கிறிஸ்தவ திருமண ஆராதனை பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு கேள்வி கூத்தாயிடுச்சு பாருங்க. கிறிஸ்தவ திருமண ஆராதனை எல்லாருக்கும் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, சில நேரத்தில் நம்மளுக்கும் ஏன்னா ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க, அதில் ஒருத்தருக்கோ அல்லது ரெண்டு பேருக்குமே கூட இதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. சட்டையை மாட்டிகிட்டு வந்து நின்ற வேண்டியது. என்ன ஒன்று நம்ம இதெல்லாம் வாசிக்கிட்டு இருக்கிறோம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல சொந்த புருஷர்களுக்கு வாசிக்கிறோம். திருமணத்தில் கீழ்ப்படிந்திருங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார், அவரே சரீரத்துக்கு ரட்சகருமாக இருக்கிறார். அவங்க அப்படியே நிற்கிறாங்க. என்னன்னே அவங்கள பற்றி அதை பற்றி ஒரு இதே கிடையாது. இதுக்கு எதுக்கு கிறிஸ்தவ திருமணம்? கிறிஸ்தவ திருமணம் அது பொருத்தமே கிடையாது. ரெண்டு பேருமே நல்ல விசுவாசிகளாக இருக்கும்போது தான் கிறிஸ்தவ திருமண ஆராதனைங்கிறது பொருத்தமானதாக இருக்கிறது. இல்லைன்னா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி வேஸ்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எப்படா ஒரு முடிப்பாருன்னு காத்துட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட்டு ரிசப்ஷனு, அதுக்கப்புறம் ஹனிமூனு. நல்ல நேரத்துலேயே அவனுக்கு ஒன்றும் இறங்காது தலையில். இப்போ என்ன இறங்க போகுது, எதையும் கவனிக்க போகிறதில்ல. அவன் வேறு நினைவில் இருக்கிறான். காத்துட்டு கடை சீக்கிரம் முடி சார், டைம் ஆகுது, நீ வேற போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறீர அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவ திருமணம்ங்கிறது பொருந்தவே பொருந்தாது. மூணாவது காரியம், கிறிஸ்தவ திருமணம் யாருக்கு பொருந்தும்? ரெண்டு பேரும் விசுவாசியாக இருக்கணும். அப்போ கவனமாக கேட்பாங்க. நான் கிட்டத்தட்ட 40 திருமணம் ஒரு வருஷமாக நடக்குதுங்க. அதுக்கு மேலேயே நடக்குது. சில நேரம் பண்ணி வைக்கிறேன். ஒரு திருமணத்திலே பிரசங்கம் பண்ணுறேன். ரொம்ப கருத்தாகி நாங்கள் பண்ணுறது. திருமணத்தை வந்து சும்மா லேசாக நினச்சி பண்ணுறது, ஏதோ கடற்கடன்னு வாசித்துட்டு போயிடுறது இல்லை பாருங்கள். நான் ரொம்ப தீவிரமாக அதில் பிரசங்கம் பண்ணுவேன். சிலர்லாம் திருமணத்தை பார்க்க வந்தோம் அப்படியே சர்ச்சிலே இருந்துட்டாங்க பேசாமல். அதுக்கப்புறம் இங்கே தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. ஏன்னா திருமணம் ஒன்று வந்து பார்த்தேங்க, அந்த திருமணத்தை பார்த்ததுலேருந்து இங்கே தான் கோயிலுக்கு ஒன்று தீர்மானிச்சிட்டேன்றாங்க. ஏன்னா அங்கே பிரசங்கத்தை கேட்டாங்க இல்லையா, வசனத்தை கேட்டாங்க. இந்த மாதிரி போதனை தான் எனக்கு அவசியம்னு அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப சீரியஸாக அதை நடத்துகிறோம். அதனால் சொல்கிறேன், நான் ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது அதை போதிக்கிறதுல